வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நாம் 10 பாட்டு நூல்களில் ஒன்றான குறிஞ்சிப்பாட்டு பற்றி தான் பார்த்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 10 பாட்டு நூல்களில் ஒன்றான பட்டினப்பாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டினப்பாலையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் சோழன் கரிகார் பெருவளத்தான். அதே போல் பெரும்பானாற்று படையை பாடியவரும் இவர் தான். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, முன்னால் உள்ளதை அப்படியே ரீகால் பண்ணிவிடுங்க. பெரும்பானாற்று படையை எழுதியவரும் இவரே தான். இதில் மொத்தம் 301 அடி பாடல்களை கொண்ட நூல் தான் இது. இந்த பட்டினப்பாலையை பாடியதற்காக உருத்திரங்கண்ணனாருக்கு 16,100,000 பொன் பரிசு கொடுக்கப்பட்டிருக்குது. பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம். இந்த நகருக்கு பூம்புகார் என்ற பெயரும் இருக்குது. இந்த காவிரி பூம்பட்டினத்தை சிறப்பித்து கூறியுள்ளதுனால பட்டினப்பாலை என்றும் பெயர் பெற்றது. இந்நூல் வஞ்சேடி கலந்த ஆசிரியப்பாவால் ஆனது. செலவழுங்கல் துறையில் அமைந்திருக்கு. புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறக்கூடிய நூல் இந்த பட்டினப்பாலை தான். புகார் நகரில் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கும் சமையல் சாலைகள் இருந்ததை பற்றி இந்த பட்டினப்பாலை கூறுகிறது. கரிகாலன் காடு கெடுத்து நாடாக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கிய சிறப்பு, அவனது வெற்றி வீரம், காவிரி, உழவர், பரதர், கடல் வாணிகம், வணிகர் இயல்பு, பல்வகை கொடி பற்றி இந்த பட்டினப்பாலையில் கூறப்பட்டிருக்கு. காவிரியின் சிறப்பினை வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடற்காவிரி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் மூலம் சிறப்பிக்கிறது இந்த பட்டினப்பாலை. நன்றி.